Good afternoon, students. Today we are going to see algebraic identities. Let us move on to the sums. 3.4 Algebraic identities. Already we seen in the 8th standard a plus b the whole square is equal to a square plus 2ab, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square, a square minus b square is equal to a plus b into a minus b. Fourth formula வந்து x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. அதே மாதிரி அடுத்து 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்கோம். அதோட ரீகால் தான் இந்த எக்ஸாம்பிள். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூஸிங் திஸ் ஐடென்டிட்டிஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க சம் வச்சு எந்த இதெல்லாம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸு, இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எந்த ஃபார்முலா எந்த சம்மில் வந்து நம்ம அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு 3x + 4y த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா a plus b the whole square ஃபார்முலா இருக்குது. அப்போ we have to write the formula a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் a இங்கே என்ன இருக்குன்னா 3x இருக்குது. இந்த பிளேஸ் ஆஃப் b என்ன இருக்குது 4y இருக்குது. அப்படியே அப்ளை பண்ண இந்த பிளேஸ் ஆஃப் ஏல வந்து என்ன போட போகிறோம் 3x ப்ளஸ் இந்த பிளேஸ் ஆஃப் பியில் வந்து 4y த ஹோல் ஸ்கொயர். அப்போ தட் இஸ் a ஸ்கொயர்னா என்னது 3x த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு பியோட வேல்யூ 4y plus 4y the whole square. அப்போ 3x the whole square 3 square x square. அப்போ 3 square 9 x square plus 2 3s numbers மட்டும் first multiply பண்ணுங்க. 2 into 3 6, 6 into 4 வந்து 24, x into y xy plus 4y square 4 square y square. 4 square எவ்வளவு 16y square. This is the answer. Second sum 2a minus 3b the whole square. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a minus b the whole square ஃபார்முலா இருக்குது. அப்போது a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஐடென்டிட்டி வந்து எந்த ஐடென்டிட்டி வந்து ஃபிங்கர் டிப்பில் இருந்துச்சுன்னா தான் இந்த சம்ஸ்லாம் போட முடியும். ஸோ a minus b the whole square இந்த பிளேஸ் ஆஃப் a இங்கே என்ன இருக்குன்னா 2a, இந்த பிளேஸ் ஆஃப் bயில் 3b இருக்குது. இப்போது 2a minus 3b the whole square is equal to 2a square minus 2 into 2a into 3b plus 3b the whole square. Next 2a square அளவு 4a square minus 2 2s are 4, 2 2s are 4, 4 into 3 20, 4 into 3 வந்து 12, 12ab plus 3b square means 9b square. So the answer is equal to 2a minus 3b the whole square is equal to, this is the answer. Third sum வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x plus 4y into 5x minus 4y கொடுத்துருக்காங்க. This is of the form வந்து a plus b into a minus b. a plus b into a minus b formula என்னது a square minus b square. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இந்த சம்மில் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேஸ் ஆஃப் a நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 5x, இந்த பிளேஸ் ஆஃப் b நம்மக்கிட்ட என்ன இருக்குது 4y. அப்போது 5x plus 4y into 5x minus 4y is equal to 5x the whole square minus 4y the whole square. எவ்வளோ வரும் 25x square minus 16y square. That is the answer. Fourth sum வந்து m plus 5 into m minus 8. This is of the form, இது என்ன ஃபார்ம்னா x plus a into x plus b. That is the formula வந்து x square plus a plus b into x plus ab.
இதுதான் ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த நமக்கிட்ட வந்து இந்த பிளேஸ் ஆஃப் எம் எக்ஸ் என்ன இருக்குன்னா எம் இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் ஏ 5 இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் பி வி ஹாவ் -8 இருக்குது. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே ஜஸ்ட் அப்ளை த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஏபி. அப்போது இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எம்மு ப்ளஸ் 5 இன்ட்டு எம்மு இந்த ப்ளஸ் -8 இப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு அப்ளை த ஃபார்முலா. அப்ளை த ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். எக்ஸு ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ -8 இன்ட்டு எம்மு ப்ளஸ் 5 இன்ட்டு 8 ஏபினா 5 இன்ட்டு 8. அப்போது எம் ஸ்கொயரு ப்ளஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு -8 எம்மு ப்ளஸ் 5 8s are 40. ஸோ எம் ஸ்கொயரு ப்ளஸ் -3 எம்மு ப்ளஸ் 40. The answer is equal to m square plus into minus 3m plus 40. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா m plus 5 into m plus into minus -8. So this is the answer. Next 3.4.1 expansion of trinomial a plus b plus c the whole square. ஸோ இன்னொரு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம். a plus b plus c the whole square எப்படி மனப்பாடம் பண்ணால் a square plus b square plus c square. நம்ம இப்படி வேணால் வச்சுக்கலாம். இது பெருசாக இருக்கலாம் ஏபிசின்னு வச்சுன்னா ஏபி பிசி ஏசி அப்போ ஆர் சிஏ ஏபி பிசி சிஏ எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போது a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இதுதான் இந்த ஐடென்டிட்டி. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம இதை வந்து இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ன ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ரைட் த ஃபார்முலா a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca எழுதியாச்சு. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம் we have to find the value for ab. ஓகேவா? இப்போ என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா a minus b plus c the whole square. In the place of a நம்மக்கிட்ட a தான் இருக்குது. In the place of b we have minus b. In the place of c we have plus c. So இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா just apply the formula. Okay, in the respective places. அப்போ a square plus minus b the whole square plus c square plus 2 into a into minus b plus 2 into minus b plus c plus 2 into c into a. Okay, a square na another a square da varum plus minus b square na minus b into minus b minus into minus plus b into b square plus c square. இங்க பாத்தீனா plus into minus minus 2ab. இங்கேயும் பாத்தீனா plus into minus 2bc plus 2ca. So the final answer is equal to a minus b plus c the whole square is equal to a square plus b square plus c square minus 2ab plus minus 2bc plus 2ca. This is the answer. Next is some expand. Example 3.18 expand the இப்போ நம்பர்ஸ் வச்சு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன ஐடென்டிட்டின்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா a plus b plus c the whole square ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to write the identity, write the formula a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சம் எழுதிக்கலாம். 2x plus 3b plus 4z the whole square. So in the place of a we have 2x, b is equal to 3b and c is equal to 4z. So இது மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண just in the place of a we have to substitute 2x, in the place of b 3b,
இந்த place of c 4z அப்ளை பண்ணிட்டே வரணும். அப்போ 2x the whole square plus 3b the whole square plus 4z the whole square plus 2 into ab என்னது 2x into 3b sorry 3y 3y plus 2 into 3y into 4z plus 2 into 4z into 2x. ஓகே, இப்போ மெதுவாக பண்ணலாம். 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 16z ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ளஸ் டேர்மாக இருக்கனால நம்ம வந்து சைன் ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் 2 2s are 4, 4 3s are 12 ப்ளஸ் 12xy plus 2 3s are 6, 6 4s are 24yz plus 2 4s are 8, 8 2s are 16zx. So the final answers for 2x plus 3y plus 4z the whole square is equal to 4x square plus 9x square plus 16x square plus 12xy plus 24yz plus 16zx is the final answer. Next example number 3.19. Find the area of square whose side of length is கொடுத்திருக்காங்க. We know the formula for area of a square formula. Area of a square is equal to, what is that formula? Side into side or a into a or a square. அப்போ இங்கே நமக்கு என்ன சைடு கொடுத்துருக்காங்கன்னா side is equal to 3x plus 3m plus 2n minus 4l கொடுத்துருக்காங்க. அப்போ area of square is equal to 3m plus 2n minus 4l the whole square போடலாம் தானே. இது வந்து இந்த பிளேஸ் இங்கே வந்து என்னது இது ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? a plus b plus c the whole square formula. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஃபார்முலா எழுதிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3m plus 2n minus 4l the whole square sum எழுதிட்டோம். In the place of a we have 3m, place of b we have 2n, in the place of c we have 4l. Just apply the formula. 3m the whole square plus 2n the whole square plus 4l the whole square plus in the place of a we have minus அப்போ 2 into ab இந்த 2 into a என்னது 3m, b என்னது into 2n plus 2 into 2n minus 4l plus 2 into minus 4l into 3m. In the place of c we have to substitute minus 4l. Okay, minus 4l. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? 3m ஸ்கொயர் எவ்வளவு? 9m ஸ்கொயரு ப்ளஸ் 4n ஸ்கொயரு ப்ளஸ் மைனஸ் 4l ஸ்கொயர், அது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போது 16l ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே எல்லாமே ப்ளஸ் டம்னா 2 3s are 6, 6 2s are 12mn. இங்கே மைனஸ் வந்திருக்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4, 4 4s are 16nl. 16nl. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4s are 8, 8 3s are 24ln. So the final answer 3m plus 2n minus 4l the
whole square is equal to 9m square plus 4n square plus 16l square plus 12mn minus 16nl minus 24lm. This is the answer. Identity 3.4.2 identities involving product of 3 binomials. So 3 binomials use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இது பைனாமியல்னா என்னது, 2 terms. அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது செட்டு, ரெண்டுமே பைனாமியல் சீரீஸில். பைனாமியல்னா 2 டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ வந்து மூணு செட் ஆஃப் பைனாமியல் எடுத்து நம்ம ஐடென்டிட்டி என்னது, எக்ஸ் கியூபு ப்ளஸ் a plus b plus c into x square plus ab plus bc plus ca plus into x plus abc. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to write the formula x plus a. இது வந்து அந்த ஃபார்முலா தான் இருக்குது. x plus a, x plus b, x plus c is equal to x cube plus a plus b plus c into x plus ab plus bc plus ca into, sorry, இங்கே x square வரும், x plus abc. ஸோ ஐடென்டிட்டி எழுதிட்டோம். ஐடென்டிட்டி எழுதியாச்சு. இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸே தான் இருக்குது. இந்த பிளேஸ் ஆஃப் ஏ we have 5, place of b we have 6, place of c we have 4. அதை எழுதிட்டோன்னா just apply the values in the respective place. So x plus 5, x plus 6, x plus 4. So that is equal to x cube plus a என்னது 5 plus 6 plus 4 into x square plus இங்கே எழுதிக்கலாம் plus ab என்னது 5 into 6 plus இப்படி போட்டுக்கலாம் plus 6 into 4 into 4 into 5 into x plus 5 into 6 into 4. What's the x cube plus a plus b plus c into x square. இது வந்து 5 into ab plus bc plus ca in the whole into x, the whole into x, abc, a into b into c. So the final answer is equal to x cube plus 5 plus 6 plus 4 எவ்வளவு 15 into x square plus 5 6 are 30 plus 6 4s are 24 plus இந்த இடத்துல வந்து plus வரும் plus 20 into x plus 5 6 are 30, 30 into 4 is equal to 120. So the answer is equal to x cube plus 15x square plus 30 plus 20 50, 50 plus 24 வந்து 74, x plus 120. This is the answer. இது என்ன ஐடென்டிட்டினா, இதுவும் அதே ஐடென்டிட்டி தான். x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இந்த ஃபார்முலேஷன் அதான் வந்து அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம். 3x minus 1, 3x plus 2, 3x minus 4 இதான் கொடுத்துருக்காங்க. In the place of x we have 3x, in the place of a we have minus 1, in the place of b we have 2, in the place of c we have minus 4. So in the place, you have to substitute the value in the respective places. Okay வா, இப்போ கீழே எழுதிக்கலாம். 3x the whole cube, x the whole cube, x cube இருக்கு 3x the whole cube plus
a plus b plus c. அப்போ a plus na minus 1 plus 2 plus minus 4 into x square plus ab minus 1 into 2 plus 2 into minus 4 plus ab என்னது minus 1 into 2 plus bc என்னது 2 into minus 4 plus ca minus 4 into minus 1 into x plus a into b into c. அப்போ minus 1 into 2 into minus 4. So 3x cube na 3 cube அப்புறம் x cube. 3 cube na என்னது 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27. 27x cube plus இங்க 2 இருக்கு, minus 1 minus 4 இருக்கு, minus 1 minus 4 add பண்ணா minus 5, minus 5ல 2 போச்சுனா மீதி minus 3 into x square plus minus 2 plus minus 8 plus minus to minus plus 1 4s of 4 into x plus minus to minus plus 1 2s are 2, 2 4s are 8. இது okay. Next 27x cube minus into plus minus 3x square plus இங்க பார்த்தோம்னா minus 2 minus 8 இருக்கு, minus 10, minus 10ல 4 போச்சுனா minus 6 into x plus 8. So the final answer is equal to 27x cube minus 3x square plus into minus minus 6x plus 8 is the final answer. Next we are going to see 3.4.3 expansion of x plus y the whole cube and x minus y the whole cube. X plus y the whole square பார்த்த மாதிரி x minus y the whole square பார்த்த மாதிரி x plus y the whole cube and x minus y the whole cube அப்படி பார்க்குறோம். இப்போ x plus y the whole cube ஃபார்முலா வந்து x cube plus 3x square y plus 3xy the y square plus y cube. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, x cube plus y cube plus 3xy into x plus y. அதே மாதிரி x minus y the whole cubeக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அது எந்த டைமில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறது சம்ஸ் நம்ம போட போட தெரிஞ்சுப்போம். இப்போது எக்ஸாம்பிள் நம்பர் 3.21 எக்ஸ்பேண்ட் 5a minus 3b. அப்போ இது 5a minus 3b the whole cube. ஓகேவா? இந்த சம் வந்து நம்ம இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா x minus y the whole cube ஃபார்முலா. அப்போ x minus y the whole cube is equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இந்த சம்முக்கு. ஸோ எந்த சம்மை பார்த்து நம்ம ஐடென்டிட்டி வந்து நம்ம ஃபுல்லாக மனசில் பதிஞ்சிருந்ததுன்னா அப்படியே வந்து எதுன்னு சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம், 5a minus 3b the whole cube. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி in the place of x we have 5a, in the place of b we have, in the place of y, in the place of y we have 3b. So that is equal to x cube na, அப்போ 5a the whole cube minus 3 into 5 square x square na 5a the whole square into y என்னது 3b plus 3 into x என்னது 5a, y square na 3b the whole square minus y cube na 3b the whole cube. அப்போ 5a cube நாது 5 into 5 cube a cube, 5 cube na 5 into 5 into 5, 5 5s are 25, 25 5s are 125 a cube minus, so minus 3 5s are 15, 15 3s are 45 ax square b plus இங்க 3 5s are 15, 15 3s are அதே
45 ab square minus 3b cube, 3 cube b cube, 3 cube என்னது 3 3s are 9, 9 3s are 27, 27 b cube. So the answer finally எடுத்து எழுதிடலாம். 5a minus 3b the whole cube is equal to 125 a cube minus 45 a square b plus 45 a b square minus 27 b cube. Next identity x cube plus y cube plus z cube minus 3xyz கொடுத்திருக்காங்க, which is equal to x plus y, x plus y plus z, x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இதுதான். ஸோ நம்ம கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஃபார்முலானா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் minus yz minus zx equal to x cube plus y cube plus z cube minus 3xyz. So இதுதான் வந்து ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் we have என்ன கொடுத்துருக்காங்க 2x. இந்த பிளேஸ் ஆஃப் b என்ன இருக்குது 3y. In the place of z என்ன இருக்கு 4z. ஓகேவா? ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேணாம். அப்போது டேக் LH RHS. RHS என்னது எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு ப்ளஸ் z கியூபு மைனஸ் 3yz 3xyz. அப்போது எக்ஸ் கியூப் என்னது ஈக்குவல் டு 2x the whole cube plus 3y the whole cube plus 4z the whole cube minus 3 into 2x into 3y into 4z. 2x cube என்னது 4x cube, sorry 8x cube. 2 cube x cube na 2 2s are 4, 4 2s are 8 plus 27 y cube plus 4 4s are 16, 16 4s are 64 z cube minus 3 2s are 6, 6 2s are 6, 3 2s are 6, 6 3s are 18, 18 4s are 72 x y z. So the answer is equal to 8x cube plus 27y cube plus 64z cube minus 72xyz. This is the answer. Evaluate 10 cube minus 15 cube plus 5 cube கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த ஃபார்முலா வந்து இந்த பெரிய சம் ஃபார்முலா பெரிய ஐடென்டிட்டிலேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சோன்னா அந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜட் கியூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜட் கியூபோட ஃபார்முலா என்ன வருது 3xyz. அப்போது ஸோ திஸ் இஸ் த ஐடென்டிட்டி. அப்போ எக்ஸ் கியூபு plus y cube plus z cube is equal to என்ன formula 3xyz. So அப்போ 10 cube minus 15 cube plus 5 cube. In the place of x we have 10, y we have minus 15 and z we have 5. So 10 in 3 into 10 into minus 15 into 5. Appo 3 5s are 15. 15 into 10. 15 into 10 150 into minus 15. So 150 into 15 எவ்வளோனா minus plus into minus minus 2250 is the final answer. Appo 10 cube minus 15 cube plus 5 cube is equal to what is the answer na
minus 2250 is the answer. 3.4ல 7th sum பார்த்தீங்கன்னா 27a cube plus 64b cube கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது ஐடென்டிட்டி. இன்னும் ஒரு ஐடென்டிட்டி x cube plus y cube is equal to x plus y the whole cube minus 3xy into x plus y. இது ஒரு ஃபார்முலா. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணோம். இந்த பிளேஸ் ஆஃப் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா 27a cube plus 64b cube கொடுத்துருக்காங்க. அப்போ 24a cube இந்த பிளேஸ் ஆஃப் a we have என்ன வரும்னா 3a the whole cube வந்துச்சுன்னா 3a வந்துச்சுன்னா தான் 3a the whole cube 27 the whole cube வரும். In the place of x. In the place of y we have 4b அப்படின்னு இருந்துச்சுன்னா 64b cube. அப்போ அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். 3a plus 4b the whole cube minus 3 into 3a into 4b into 3a plus 4b. அப்போ 3a plus 4b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10 cube minus 3 3s are 9 9 4s are 36ab 36ab into 10. இப்போ 10 cube என்னது 1000 minus 36 ab ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க into 2 into 10. So the answer is equal to 1000 minus 36 into 2 எவ்வளோ 2 6 are 12 remainder 1 2 3 2s are 6 72 into 10. So 1000 minus 720. So போச்சுனா எவ்வளோ வரும் 1000ல 720 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 8 280. So the answer is equal to 280 is the final answer. Sum if a plus 1 by a is equal to 6 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. Then find the value of a cube plus 1 by a cube. First formula இருக்குங்க a cube plus 1 by a cube. இது என்ன formula இருக்குன்னா x cube plus y cube formula இருக்கு. x cube plus y cube என்னது x plus y the whole cube minus 3 into xy into x plus y. இதுதான் formula for x cube plus y cube. So on the formula in the place of x we have a, in the place of y we have 1 by a. அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். a cube plus 1 by a cube is equal to a plus 1 by a the whole cube minus 3 into a into 1 by a into a plus 1 by a. So a plus 1 by a நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் 6. அப்போது 6 cube. இந்த ஏவும் கெட் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 into 6 a plus 1 by என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 6. அதோட வேல்யூஸ் போட்டுட்டோம். 6 cube 6 into 6 into 6 6 6 are 36 into 6 6 6 are 36 remainder 3 6 3s are 18 plus 3 21 அப்போ 216 minus 3 6 are 18. அப்போ 216ல 18 போச்சுன்னா 16ல 8 போச்சுன்னா 8 10ல 1 போச்சுன்னா 9 remainder 1. So the answer is equal to 198. அப்போ a cube அப்போ plus 1 by a cube ஓட வேல்யூ என்னது 198. x square plus 1 by x square is equal to 23 கொடுத்துருக்காங்க. Then find the value of கொடுத்துட்டு இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்னா
x plus 1 by x அப்படின்னு எழுதிக்கணும். The whole square is equal to, நமக்கு we know the formula for a plus b the whole square is equal to என்ன formula? a square plus 2ab plus b square சொல்லி நம்ம formula, இந்த formula இதை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ x square plus 2 into x into 1 by x 2ab plus 1 by x the whole square. So that is equal to இங்கே x square plus இந்த x cancel ஆச்சுனா 2 plus 1 by x square. அப்போ x square plus 1 by x square plus 2 வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x square plus 1 by x square இப்படி bracket பண்ணிட்டு plus 2 எழுதிட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளவு 23. அப்போ 23 plus 2. So the answer is equal to 25. அப்போ x plus 1 by x the whole square ஓட வேல்யூ என்னது 25. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். x cube plus 1 by x cube இது நம்ம to find the second result. அப்போ we know the formula for x cube plus y cube is equal to x plus y the whole cube minus 3xy into x plus y. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். x cube plus 1 by x cube is in the place of x, இந்த place of y வந்து 1 by x இருக்குது. அப்போது x இருக்கிறதுல x போட்டாச்சு, y இருக்கிறதுல என்ன போடுறோன்னா 1 by x the whole cube minus 3 into x into 1 by x into x plus 1 by x. 1 by x போடுறோம். x கேன்சல் ஆச்சுன்னா அப்போது x plus 1 by x the whole cube minus 3 into x plus 1 by x. ஸோ நம்ம 1 by x என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா x plus y is the whole square is equal to 125. அதாவது x plus 1 by x the whole square is equal to 25. ஓகே, இப்போது x plus 1 by x the whole square என்ன, இந்த 25 எதோட ஸ்கொயர்னா 5 உடைய ஸ்கொயர் கெட் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ x plus 1 by x is equal to என்ன ஆன்சரு 5. ஸோ புட் x plus 1 by x is equal to 5 அப்படி சொல்லி இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ the answer is equal to 5 cube minus 3 into 5. அப்போது 5 cube எவ்வளவு 125. இப்போ என்ன 1ன்னு வச்சுக்கலாம், in 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 125 minus 15. அப்போது 125ல் 15 போச்சுன்னா எவ்வளவு 110. 0 1 10 the 110. அப்போது x cube plus 1 by x cube ஆன்சர் என்னது 110. therefore finally x cube plus 1 by x cube is equal to 110 is the answer.